भारतीय जनता पार्टी को वोट नहीं देंगे। शपथ लेते हैं प्रभु श्री राम की। इस आने वाले चुनाव में, पंचायती राज चुनाव में, नगर निगम चुनाव में भारतीय जनता पार्टी को वोट नहीं देंगे। வணக்கம். நரேந்திர மோடி அமித்ஷாவை இந்த நாட்டு மாணவர்கள் சுற்றி வளைத்து விட்டார். மாணவர்கள் மட்டுமல்ல, பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம், 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இப்பவோ அப்பவோ என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சிக்காக தயாராகிவிட்டார். ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடிக்கு எதிராக ஒரு கேம்பெயினை நடத்த தொடங்கினார். வெளிப்படையாக இந்த விஷயங்கள் வரவில்லை என்றால் கூட குஜராத் லாபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டம் திரண்டு. இந்த பக்கம் பார்லிமெண்ட் வளாகத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், இது போன்ற ஏராளமான எதிர்கட்சி தலைவர்கள் அமித்ஷா எங்கே என்கிற கேள்வியை கேட்கிறார். ஜார்க்கண்ட்ல, பட்னால, ஜெய்ப்பூர்ல, டெல்லியில மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை களத்தில் இறங்கிவிட்டார்கள். They want resignation of two people. ஒன்று நிதின் கட்கரி, இரண்டாவது அமித்ஷா. அமித்ஷாவுடைய ரெசிக்னேஷன் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் வேடிக்கையை பாருங்கள், 240 எம்பிக்களை கொண்ட பிஜேபி இங்கே கொஞ்சம் ஒட்டு வச்சு, அங்க கொஞ்சம் ஒட்டு வச்சு 292 தொட்டது. இந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியை உடைத்து எப்படியோ 318 நம்பரை தொட்டு விட்டார்கள். சொல்ல போனால் அங்கங்க இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 340 வரை போய்விட்டார்கள். ஆனால் எந்த தருணத்தை நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கனவு திட்டமான டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் செய்ய பார்த்தாரோ அந்த நேரத்தில் அப்படியே கவர்ந்து விட்டு, அனைத்துமே கவர்ந்து விட்டு, மாணவர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, நரேந்திர மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அக்கவுண்டபிலிட்டி. அடம்பிடிக்கும் குழந்தைகளை பார்த்திருக்கிறீர்களா? அடம்பிடித்து சாதித்து விடுவார்கள். இங்கேயும் அதுதான் நடக்கும். என்னுடைய வேலை, என்னுடைய பேப்பர் எதற்கு லீக் ஆனது, என்னுடைய எதிர்காலம், இந்த நாட்டில் நீங்க என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள், எந்த விதமான இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தீர்கள், எந்த விதமான வேலை வாய்ப்பை உருவாக்கினீர்கள், இந்த ஜெனரேஷன் நீங்க எப்படி 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு ஏமாற்றி 15 லட்சம் ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்ல போடுவோம், 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்போம், விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டையாக்குவோம் என்கிற ஏராளமான கதைகளை விட்டீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் ஜி அதை ஏற்றுக்கொள்ள தயாரா. தத்தியால நடந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், அங்க காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று. இன்னொரு பக்கம் இது தத்தியாங்கிறது மத்திய பிரதேசத்தில், இன்னொரு பக்கம் பிஜேபியின் நேஷனல் பிரசிடென்ட் நிதின் நவீனுடைய சீட் 30 ஆண்டுகளாக பிஜேபி கையில் இருந்த இந்த சீட், இதை நேற்று பிஜேபி இழந்துவிட்டது. யாருக்கு எதிராக? யார் கையிழந்த சீட்டை இழந்திருக்கிறார்கள்? பிரசாந்த் கிஷோர் போன தேர்தலும் போது டிபாசிட்டை கூட இழந்த இந்த நபர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எந்த கோர் பேங்க், பிஜேபியின் வோட் பேங்க், ராஜ்பூத், பனியா, பிராமின், அப்பர் காஸ்ட், அவர்கள் மீது நேற்று பிஜேபி தடியடியை நடத்தி. இந்த விவகாரம் நாடு முழுவதும் தீ போன்று பரவி வருகிறது. அதாவது ஜெய்ப்பூர் பிஜேபியின் அரசாங்கம் இருக்கு, ஜெய்ப்பூர்ல தான் இந்த தடியடி நடந்தது. யூஜிசிக்கு எதிராக வைஷ்யா கம்யூனிட்டி மற்றும் பிராமின் கம்யூனிட்டி, ராஜ்பூத் கம்யூனிட்டி அரசாங்கத்துக்கு எதிராக களமிறங்கி போராடிய போது அங்க தடியடிக்கு பின்னாடி இந்த தடியடி யார் மீது நடந்தது? இவர்களும் ஜென்சி தானே. கர்னி சேனா இஸ் a யூத் பார்ட்டி, இளைஞர்களுடைய ஒரு பார்ட்டி. ஒரு பக்கம் நாங்க மன்னித்து விடுவோம், இன்னொரு பக்கம் நாங்க தடியடி, யாராக இருந்தாலும் எங்களுக்கு. ஸோ குஜராத் லாபியோடைய அந்த முகத்திரை மிகப்பெரிய அளவில் கிழிந்திருக்கு. பஜன்லால் சர்மாவுடைய அரசாங்கம் மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது அங்க தடியடி நடத்திய உடனேயே கர்னி சேனா அவர்கள் எடுத்த சபதத்தை நீங்க பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 35,000-40,000 நபர்கள் அங்க சேர்ந்திருப்பார்கள்.
அந்த அனைத்து நபர்களுமே எடுத்த சபதம், என்ன நடந்தாலும் இதற்கு மேல் நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். சபதம் எடுங்கள். எல்லாருமே சபதம் எடுத்திருக்கிறார். வரக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனாக இருக்கட்டும், பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், அல்ல லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலும் பனியா, ராஜ்பூத், பிராமின் யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என்கிற இந்த விஷயம் நேற்று ஜெய்ப்பூர்ல இது நடந்தது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஜென்சியை நம்ம பார்த்தோம், ஜெல் அல்பாவும் குதித்து விட்டார். பள்ளிக்கூட மாணவர்கள் 14, 15 வயதில் இருக்கக்கூடிய குழந்தை, இதே ராஜஸ்தான், எங்களுக்கு கிராண்ட் வந்ததா இல்லையா, எங்களுடைய பள்ளியை திருத்துவதற்காக அந்த பணம் வந்ததா இல்லையா, எங்க போனது அங்க பணம்? எங்களுடைய கிளாஸ் ரூம்ல ஃபேன் கூட கிடையாது, சேர் சரியாக இல்லை, கிளாஸ் ரூம் சரியா இல்லை. மாணவர்கள், பெண் குழந்தைகள், அவர்களுடைய போராட்டம். அப்போ எங்க திரும்பி பார்த்தாலும் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தை சுற்றி வளைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பட்னா, ஜெய்ப்பூர், ராஞ்சி, ஜார்க்கண்ட், டெல்லி, நேற்று டெல்லி ஜந்தர் மந்தர் NSUவை அந்த கூட்டத்தை கூப்பிட்டிருந்தால் கூட அங்க பல்வேறு பள்ளிக்கூடத்தை சார்ந்த மாணவர்கள், கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் இண்டிபெண்டாக அங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கேயும் RAF டெல்லி போலீஸை போட்டு அடுத்த தடியடிக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது எப்படியோ அந்த கூட்டத்தை அங்க கிளப்பி விட்டார்கள், அந்த தடியடி. ஆனால் ஜந்தர் மந்தர் போன்ற இந்த தவறை அவர் நாக்பூர்ல செய்து விட்டார். நாக்பூர்லயும் ஒரு போராட்டம், நிதின் கட்கரிக்கு எதிராக போராட்டம், E20க்கு எதிராக போராட்டம், அங்க தடியடி நடத்தி எப்படி தரதரவென்று இழுத்துச் செல்கிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். அங்கதான் RSS, ஏன்னா RSS உடைய ஹெட் குவார்டர்ஸ், டெய்லி அவங்களை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். சர்வாதிகாரம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, மோகன் பாகவத்துக்கு எதிராக RSSல யாருமே பேசக்கூடாது, நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு எதிராக பிஜேபிக்குள்ள இருந்தே யாருமே பேசக்கூடாது. யூபியில இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, மத்திய பிரதேசத்துல இருந்து, அனைத்து இடங்கள்ல இருந்துமே கிளம்பக்கூடிய கேள்விகள் நேரடியாக நரேந்திர மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து வந்து கொண்டே இருக்கு. பார்லிமெண்ட் வளாகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்களை பாருங்கள். அமித்ஷா சன்சத் சே காயப் கியூ, அமித்ஷா பார்லிமெண்ட்ல இருந்து எதற்காக மறைந்து ஒளிந்து திரிகிறார். டெய்லி, நேற்றும் பார்லிமெண்ட் நடக்கவில்லை, இன்னைக்கும் பார்லிமெண்ட் நடக்கவில்லை. அப்ப இந்த சர்வாதிகாரத்தை நீங்க பார்க்க வேண்டும். நாக்பூர், ஜெய்ப்பூர், பட்னா, நான் தொடக்கத்திலிருந்து காட்டக்கூடிய அந்த காட்சிகள். அப்ப அக்கௌண்டபிலிட்டி எங்கே என்கிற இந்த கேள்வி வரும்போது எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் மற்றும் தத்தியாவில் இவர்களுக்கு நடந்த அந்த தோல்வி, பிஜேபிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி. பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுதானே, ஒரு நபரை, ஜஸ்ட் ஒரு நபரை சட்டசபைக்குள் எங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபரை நீங்க அனுப்பிடுங்க, இவங்களை நாங்க பார்த்தோம். இன்னைக்கு அதே பிரசாந்த் கிஷோரே வெற்றி பெற்று பீகார் சட்டமன்றத்திற்குள் போகும். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்திருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த வீடியோவை நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்கள், எந்த நாட்டிலிருந்து, எந்த ஸ்டேட்ல இருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, எந்த கிராமத்திலிருந்து நீங்க பார்க்கிறீர்கள், அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள். எங்களுடைய வீடியோ எங்கெல்லாம் போயிருக்கிறது என்கிற அந்த அல்பாசை எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் அதை பார்த்து கொஞ்சம் மகிழ்ந்து கொள்வோம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. அப்போ எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ்களை நீங்க பார்க்க போறீர்கள், நீங்க பார்க்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் நீங்க இட்ஸ் ஆஸ்பிரேஷனல் கிளாஸ். இந்த ஜென்சிங்கிறார் இல்லையா, இது ஆஸ்பிரேஷனல் கிளாஸ். இந்த நாட்டிற்காக என்ன நீங்க செய்ய, ஒரு பாசிட்டிவ் சைனுடன் வெளிவரக்கூடிய இந்த கூட்டம். இதை நீங்க மிரட்டி பார்க்க முடியாது, இதை நீங்க அடக்கி பார்க்க முடியாது. நீங்க உங்களோட டாக்டிக் என்ன நடந்தது? ஜந்தர் மந்தர்ல தவறு செய்து விட்டீர்கள், மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும். 25 நாட்கள் வரை உண்ணாவிரதத்தில் ஃபோர்ஸபிளாக அங்க மக்களை அமர வைத்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை கிளறிவிட்டு அதுக்கப்புறம் அங்க தடியடி தாக்குதல் மட்டுமல்ல, AK-47 என்ன, பெலட் குண்டுகள் என்ன, இது எல்லாமே நீங்க அராஜக முறையில் செய்ததுக்கு பின்பு இப்போ அவர்கள் மீது வழக்கு, அந்த மாணவர்கள் மீது வழக்கு, கொச்ச கொச்ச வார்த்தைகள் இவர்களுடைய குண்டர்களை ஏவி விட்டு பேசுகிறார்கள்.
குண்டர்களை ஏவிவிட்டு அவர்களுடைய பெற்றோர்களை மிரட்டி வருகிறார்கள். இந்த ஜென்சியோட கோபத்தை நீங்க இன்னும் தூண்டி கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்க புரிந்து கொள்ள. ஜென்சியிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. அட்லீஸ்ட் அவர்களை நீங்க பிரச்சனை பண்ணி இருக்க கூடாது. பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதற்கான ரியாக்ஷனை நீங்க பார்க்கணும். தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர் ஒரு யங் கிரவுட் அவர் பின்னாடி. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் பீகார் அவருக்கு பின்னாடியும் அதே ஒரு யங் ஜெனரேஷன். அப்போ இந்த யங் ஜெனரேஷன் நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் பிஜேபிக்கு முக்கியமா நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு நேற்று உறக்கமே வந்திருக்கார். 35-40,000 நபர்கள் சபதம் எடுக்கிறார்கள் மேடையில். கோர் ஓட்டர்ஸ் உறக்கமே வந்திருக்கார். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா விவசாயிகள், இளைஞர்கள் ஜந்தர் மந்தர் தான் போராடினார். நேற்று அந்த பெண் வீராங்கனைகள் அவர்களுக்கு எதிராக பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு நபர் பிரஜ்பூஷன் சரண் சிங் என்கிற நபர், அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இதுவரை பிஜேபியிலிருந்து அந்த நபரை நீக்காமல் அழகு பார்த்து வந்தது நரேந்திர மோடியின் அமித்ஷா ஜோடி. நேற்று அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். எத்தனை ஆதாரங்கள், எத்தனை போராட்டம். இது போன்ற நபரை நீங்க வெளிவிட்டு விட்டீர்கள்னா அப்புறம் எங்கதான் நீதி நியாயம் கிடைக்கும் என்கிற அந்த கேள்வி வருதா? யுஜிசியை வைத்து ஒரு பக்கம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். 412 எம்பிக்களை வைத்திருந்தார் ராஜீவ் காந்தி. அவராலேயே பார்லிமெண்டை சந்திக்க முடியும். அப்போ 240 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய பிஜேபியால் பார்லிமெண்டை சந்திக்க முடியுமா? நாளைக்கு 5ஆம் தேதி ஆகஸ்ட் அவுரங்காபாத்ல தீப்கியோட வீட்டில் அடுத்த கூட்டம் சேரப்போகுது. அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நாளைக்கு தீப்கியோட டீம் முடிவெடுக்க போகிறது. அடுத்த போராட்டத்திற்கான அந்த அறிவிப்பு. ஏன் இதற்கான அவசியம் எதற்காக ஏற்பட்டது? காரணம் அரசாங்கம் தன்னுடைய அகங்காரத்தில் இருக்கிறது. நாக்பூர்ல லாட்டி சார்ஜ் எதற்காக? காரணம் அரசாங்கம் அகங்காரத்தில் இருக்கிறது. முக்கிய கோரிக்கை அமித்ஷா ஹேஸ் டு ரிசைன். அமித்ஷா ரிசைன் செய்வாரா? செய்துதான் ஆகணும், வேற வழிகள். ஆனால் அமைதியாக போய் விடுவாரா? கிடையாது. ஏன்னா இவர்களுடைய வரலாற்றை பிரட்டி பார்த்தீர்கள்னா குஜராத் ரைட்ஸ் உங்களுக்கு ஞாபகம். தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷனுக்கு முன்னாடி எந்த அளவில் அடம்பிடித்து வந்தார்கள் அதையும் நீங்க பார்த்தீங்க. சாதாரணமாக தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் எல்லாம் கொடுத்துட்டு போகல. மாணவர்கள் நெஞ்சில் ஏறி நின்று கொண்டு அந்த ரெசிக்னேஷனை பறித்திருக்கிறார். இப்ப அமித்ஷா மீது அடுத்த கேள்வி வருது. நரேந்திர மோடிக்கு வரக்கூடிய அடுத்த சேலஞ்ச் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே. செங்கோட்டையிலிருந்து அவர் பேச போகிறார். என்ன பேச போறார்? எந்த விதமான ப்ராமிசஸ்களை செய்ய போறார்கள்? இல்ல மக்களை மறுபடியும் திசை திருப்பதற்காக இன்னொரு கட்டுக்கதையை இவர்கள் விட போறார்கள். ஆனால் இந்த முறை மாணவர்களுடைய கூட்டம், ஜென்சியோடைய கூட்டம், ஜென் அல்பாவுடைய கூட்டம், அவர்களுடைய தெளிவான ஒரே கேள்வி, வேர் இஸ் த அக்கௌண்டபிலிட்டி? அண்ட் இந்த நபரை நீங்க இப்பவும் நேரம் அமித்ஷாவை ரெசிக்னேஷனை கொடுக்க வைத்து யாரெல்லாம் இந்த அத்துமீறல் செய்தார்களோ போலீஸ் ஆபீசர்கள் அவர்களை சிறையில் போட்டு மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் இந்த பிரஷர் கொஞ்சம் சால்வ் ஆகும், கொஞ்சம் சால்வ். ஆனால் அதை எதிர்த்து நரேந்திர மோடி அண்ட் டீம் குஜராத் லாபி அடக்குமுறையை கையில் எடுக்கும்போது தான் பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அவர்கள் பிஜேபிக்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை வெடிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவில் பிஜேபிக்குள்ள நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. ஏன்னா யாரையுமே பேச விடுவது, எங்க பார்த்தாலும் அடக்கம், கேள்வி கேட்டால் எதை செய்தாலும், அதாவது நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா அவர்களுடைய குட் புக்ல நீங்க இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை க்ளோஸ். ஸ்மிருதி இரானியுடன் என்ன நடந்தது? அது நிதின் கட்கரி அவரும் குட் புக்ல எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிதின் கட்கரியை சேஃப்கார்ட் செய்யக்கூடிய காரணம் அது கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப்புடன் இவர் போட்ட அந்த டீல் $20 பில்லியன் இம்போர்ட், அமெரிக்காவிட்டிருந்து நம்ம செய்யக்கூடிய இந்த இம்போர்ட் நேரடியாக எத்தனால் வழியாக வரப்போகுது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நரேந்திர மோடியோட வீட்டுக்கு போய் ஒரு மனுவை கொடுக்க பார்த்தார். மனு கொடுப்பதற்கு முன்னாடியே நீங்க பாருங்க எந்த அளவுல அந்த ரோட்ல பாதுகாப்பு போடப்படும், எந்த விதமான எஜிடேஷனும் கிடையாது. ஜஸ்ட் PM மோடியை சந்திச்சு ஒரு முன்னாள்
சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி போய் சந்திச்சு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு, E20 எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்கிற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அதற்காக மனு கொடுக்க போறார். அதற்காக டெல்லி போலீஸ் என்ன, RAF என்ன, CRPF என்ன, இதுதான் இந்த அரசாங்கத்துடைய வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அளவில் நீங்க டெமோக்ரஸியை எதிர்த்து, டெமோக்ரஸியை மதிக்காமல், டயலாகை நடத்தாமல், இது போன்ற அடக்குமுறை வழியாக இந்த நாட்டை நடத்திவிடலாம் என்று நினைக்கிறீர்களோ, அதுவரை இந்த நாட்டு ஜென்சி, ஜென் அல்பா மக்கள் எல்லாருமே உங்களை எதிர்த்து வருவார்கள், எதிர்க்க தொடங்குவார்கள். இதற்கு மேல் உங்களுடைய பருப்பு வேகாது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த வீடியோவை பல்வேறு நபர்கள் எடுத்து செல்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டு, கேள்வி, கருத்துக்கள் கீழே எழுதுங்க. இந்த வீடியோவை, இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் தெரிவிக்கலாம். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.